எல்லாருக்கும் வணக்கம். கும்பமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மாணவ மாணவிகள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த கல்வி சம்பந்தமான விஷயங்களில் பார்க்கும்போது சில கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு சின்ன சின்ன தடை தாமதங்கள் அப்படின்றது ஏற்பட்டாலும் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய இடங்களில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் எல்லார்கிட்டையுமே கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். அதுலேயும் பேசக்கூடிய வார்த்தைகளையும் கவனமாக இருந்துக்கணும். பொதுவாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கும்பமில் பிறந்திருக்கவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது அப்படின்ற மாதிரிலாம் அவ்வளோ சீக்கிரம் விரும்ப மாட்டாங்க. இந்த மாதம் அப்படின்றது உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களோட செயல்கள் மூலமாக சில பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்தத்தான் செய்யும். அதனால் நீங்கள் தான் கவனமாக இருந்துக்கணும். சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க உங்களுக்கு தொழில் வகையில் இந்த மாதம் அவ்வளவு சாதகமான மாதமாக இல்லை. அதனால் நீங்கள் இந்த தொழில் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கட்டும், ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா யோசனை பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி கொண்டு போனாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல தான். அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா உடல் நலத்தில் சொல்லலாம். உடல் நலம் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும். டைமுக்கு சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் பொருளாதாரம்ன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. செலவுகள் ஏதாவது ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணவரவு எந்த அளவுக்கு ஏற்படுதோ அதே மாதிரி கொஞ்சம் செலவுகள் அப்படின்ற மாதிரியும் இருக்கத்தான் செய்யும். தேவையில்லாத செலவுகள் பண்ணுறது அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் அப்படின்றது நீங்கள் எல்லாருமே எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.